கடவுள் இல்லன்னு யாருங்க சொன்னது? ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்றாரு. அந்த பெண்ணோட இயலாமையால அவங்களுடைய நியாயத்த நிரூபிக்க முடியல. அவங்க கஷ்டப்பட்டு, அழுது, பல வலிகளோட தினம் தினம் அவங்களோட வாழ்க்கைய கடத்திட்டு இருக்காங்க. இவர் சந்தோஷமா தான் இருக்காரு. இவரோட வாழ்க்கையில கல்யாணம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குது. மனைவியோட அவரும் சந்தோஷமா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அங்கருந்து தான் கடவுள் தண்டனைய குடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் கடவுளே என் பெண்ணோட வாழ்க்கைய இப்படி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி அந்த மனிதர் ஒவ்வொரு கோவிலா போய் கடவுள் முன்னாடி உட்கார்ந்து கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு, நொந்து, அழுது, புலம்பி என்னோட பெண்ணோட வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு சொல்லி அழற நிலைமைய தான் கடவுள் அவருக்கு குடுப்பாரு. நம்மள தட்டி கேட்க யாருமே இல்ல அப்படின்ற தைரியத்துல மட்டும் எந்த தவறையும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு செஞ்சிராதீங்க. அது உங்களுக்கு திருப்பி வரும்போது கண்டிப்பா உங்களால தாங்க முடியாது.